ஜான் ஜெபராஜை போன்ற கயவன் இப்போ தப்பி தப்பி ஓடுகிற பொழுது 4 முறை நான் மரணத்திற்கு தற்கொலை செய்வதற்கு முயற்சித்தேன், என்னை கர்த்தர் காப்பாற்றிட்டாருங்கிறார். ஆனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சட்டம் அவன் இப்போ கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்படுகிற பொழுதுதான் அவனுக்கு உண்மையான கர்த்தரை பற்றி அவனுக்கு தெரியும். கர்த்தர் நம்ம எங்கே போனாலும், தென்காசி போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, அப்போது மென்மையான மனிதர்களை மிக எளிதாக வலைப்படுத்தலாம், வசியப்படுத்தலாம். அவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இறைவன் தொண்டு ஊழியத்தின் மீதில் ஏமாற்றப்படுகிற பொழுது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்படுகிற பொழுதுதான் அவன் உண்மையான இயேசுவை அவன் பார்க்கக்கூடியதாக இருக்கான். அந்த உண்மையான இயேசு எங்கே இருக்கான்னா ஏழை எளிய மக்களிடம். ஏழை எளிய மக்கள் தங்களுடைய ஆற்றாமையை, தங்களுடைய துன்பத்தை தீர்த்து கொள்வதற்காக எங்கே வர்றாங்க? தேவாலயத்துக்கு. தேவாலயமே புனிதம் கெட்டுவிட்டது என்கின்ற நிலைமை இந்த ஜான் ஜெபராஜை போன்ற ஒரு மிக மோசமான முன்னுதாரணமான ஒரு சமூக விரோதிகள் திருத்துகிற இடம். ஆண்டவனால் திருத்த முடியவில்லை என்றாலும் திருத்தக்கூடிய இடம் கோவை மத்திய சிறை தான் அவனை திருத்தி மனிதனாக மாற்றக்கூடிய இடமாக அமையும்.